மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஸோ இது வந்து எம்ஜி வந்து எக்ஸ்டீரியர் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1-2 கார் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து இன்டீரியர் பண்ணணுங்க. அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அடுத்து என்னென்ன கார் இருக்கோ அதை அப்படியே வீடியோவில் கட்டுறேங்க. செகண்டாக வந்து ஈவி போனேங்க. டஸ்ட் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தேன், ஓரளவு பரவாயில்லாமல் இருந்ததுனால அப்படியே வந்து அடுத்த கார் வந்து ஷிஃப்ட் வந்துட்டேங்க. ஸோ இதுவுமே வந்து டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணணும், அதனால் எக்ஸ்டீரியர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். இன்டீரியர் பண்ணுறதுக்கு டயர் இருந்துச்சுன்னா இன்டீரியர் பண்ணுவேன், இல்லைனா வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவேங்க. கம்ப்ளீட் பண்ணது பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேர்டு காரும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் தாங்க. ஸோ மணி வந்து 7:20 ஆகுது. இது இன்டீரியர் எக்ஸ்டீரியருங்க. இன்டீரியர் வந்து பரவாயில்லாமல் இருக்கும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபோர்த்து காரை மஹேந்திரா டஸ்ட் ரிமூவ்ங்க. அது டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எம்ஜி இன்டீரியர் பண்ணாமல் இருந்தது பண்ண வந்துட்டோங்க. அது போக வந்து நீங்கள் நினைப்பீங்க எப்படின்னா வந்து ஈஸியாக பண்ணிட்டு இருக்கான், இவனை மாதிரி லைஃப் வாழணும், செமையாக ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு. பட் இதில் இருக்க பிரச்சனை அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியுன்ற மாதிரி தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து எக்கோஸ்போர்ட் வந்தாச்சுங்க. சாப்பிட்ற வரைக்கும் தான் காரை கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து காரை கணக்கிலே எடுத்துக்க முடியாது, அப்படியே போக ஆரம்பிச்சிடும். எத்தனாவது கார் பண்ணுறேனே தெரியாது. ஷெட்யூலில் போட்டு வச்சுருப்பேன், அப்படியே வந்து ஒன்று ஒன்றா கன்டினியூ பண்ணுறதுங்க. ஸோ இது வந்து எக்கோஸ்போர்ட் வந்து எக்ஸ்டீரியர் முடிஞ்சு இன்டீரியர் பண்ணிட்டு இருக்குங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன கார் இருக்கோ அதை அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. மணி பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. உச்சி வெயில் வந்துருச்சு. பொலினோ வாஷ் பண்ண வந்திருக்கோம். 6th காரும் 7th காரும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செட்டுக்குள்ளே இருந்ததுனால இருட்டாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலங்க. ஸோ அப்படி இருந்தும் ஒரு கிளிப்பு போடுறேன், இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொலினோ வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸ்டீரியர் மட்டும் ரொம்ப பாருங்கள் உச்சி வெயிலில் இருக்குது. பார்ப்போங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கார் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனா சாப்பிட்டு அடுத்த கார் என்னவோ அதை பார்ப்போங்க. லைட்டாக பசிக்குதுன்னு கடலை மிட்டாய் வாங்கினேங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு தாங்குற அளவுக்கு 2 பாக்கெட் வாங்கினேன். 1 சாப்பிட்டுட்ருக்கேங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கம்மியூ பண்ண வேண்டியதாங்க பொலினோவை. பார்ப்போங்க. சாப்பிட்டு வந்து 9th காராக வந்து ஃபார்ச்சுனருங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகிட்டுருக்குங்க. இருந்தாலும் இன்னும் 2 கார் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி தெப்பத்துக்குள்ளாங்க. ஸோ அங்கே போய் இன்றைக்கி என்ஜாய் பண்ணணும். ஆனால் வந்து வெயில் அடிக்கிறனால எப்படா முடியும்னு இருக்கு. வெயில் அடிக்கிறனா வேகமாக முடிச்சிடலாங்க. சரி பார்ப்போம், இந்த 2 தானே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 10வது காராக பார்த்தீங்கன்னா இனோவாங்க. ஸோ இது வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியரு. தம்பி சேர்ந்து என் கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. ஸோ வந்து அடுத்து ஒரே ஒரு எஸ்பெர்சோ மட்டும் இருக்குங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். சொல்லு அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் கார் வந்தாச்சுங்க. ஸோ எஸ்பெர்சோ தான் ஃபைனல் காரு. இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. அப்புறம் வேறு என்ன, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் போக போக பெட்டராக வந்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேங்க. அப்படியே கிளிப்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறது, அடுத்த ஆடியோ கரெக்டாக போடுறது, எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ண பழகிக்குவோம். போக போக தானேங்க வரும், அதே தான் வந்துடும். அதில் பார்ப்போங்க. பாய்ங்க.